ஹே அம்மா! பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன அடுத்த நாளே நம்ம மைண்ட்ல இந்த தாட் தான் இருக்கும். எப்படி நம்ம பேபி வயித்துக்குள்ள சேஃபா இருக்கணும்? எப்படி பேபிய ஸ்ட்ராங்கா உள்ள வளர வைக்கணும்? அப்படின்னு இருக்கும். தினமும் ஃபாலோ பண்ற சில சிம்பிள் ஹேபிட்ஸ் தான் பாடியையும், பேபி குரோத்தையும் சூப்பர் ஸ்ட்ராங் ஆக்கிடும். அதுல டாப் 10 ஹேபிட்ஸ் பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஹேபிட் 1 காலை எழுந்த உடனே வார்ம் வாட்டர். உடம்ப காம் ஆக்குது வார்ம் வாட்டர். டைஜஷன இம்ப்ரூவ் பண்ணுது. நாசியா கூட இதுல குறையும். பிரெக்னன்சிக்கு ஒரு பெர்ஃபெக்ட் தொடக்கம். ஹேபிட் 2 ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்ஸை மறக்காம எடுத்துக்கோங்க. அம்மா இது ஆப்ஷனல் இல்லை, பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டெவலப் ஆகிற முக்கியமான விட்டமின் இதுதான். டேல ஒரு டைம் வச்சு ரெகுலராக ஃபாலிக் ஆசிட் டேப்லெட்டை எடுத்துக்கோங்க. ஹேபிட் 3 ஸ்மால் மார்னிங் வாக் 5 to 10 மினிட்ஸ் கூட போதும். ஹெவி வாக்கிங் வேண்டாம், ஆனால் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் 10 மினிட்ஸ் ஸ்லோவாக வாக் பண்ணிங்கன்னா பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும், டயர்ட்னஸும் குறையும். ஹேபிட் 4 ஃப்ரீக்வெண்ட் ஸ்மால் மீல் இன்ஸ்டெட் ஆஃப் 3 ஹெவி மீல்ஸ். எஸ்பெஷலி ஏர்லி ப்ரெக்னன்சியில் வாமிட்டிங் அதிகமாக இருக்கும். அதுக்கான பெஸ்ட் ட்ரிக் தான் 3 பெரிய மீல்ஸ் வேண்டாம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் 2 to 3 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை சின்ன சின்ன மீல்ஸ் எடுத்துக்கோங்க. ஹேபிட் 5 அயன் ப்ளஸ் ப்ரோட்டீன் ஃபுட் டெய்லி. பேபி க்ரோத்துக்கு இது ரெண்டுமே அவசியம். க்ரீன் வெஜிடபிள்ஸு, டேட்ஸு, எக்ஸு, சிக்கன், பனானா, நட்ஸு இதை எல்லாமே டெய்லி இன்க்ளூட் பண்ணுங்கள் உங்கள் ஃபுட்டில். ஹேபிட் 6 ஹைட்ரேஷன். அட்லீஸ்ட் 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிங்க. டீஹைட்ரேஷன் இருந்தால் ஹெட்டேக், டிஸ்ஸினஸ், கான்ஸ்டிபேஷன் எல்லாம் வரும். ஸோ வாட்டர் பாட்டில் எப்போவுமே கையில் வச்சு அடிக்கடி தண்ணி குடிங்க. ஹேபிட் 7 ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணணும். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்க்கு, ஓவர் திங்கிங்க்கு நோ சொல்லிடுங்க. ப்ரெக்னன்சியில் நம்ம மைண்ட் காமாக இருந்தால் தான் ஹார்மோன்ஸும் பேலன்ஸாக இருக்கும். மூட் ஸ்விங்ஸும் அப்போ தான் குறையும். பேபி க்ரோத்துக்கும் அதுதான் நல்லது. ஸோ பாசிட்டிவ் தாட்ஸ் வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு டெய்லி ஹேபிட் தான். ஹேபிட் 8 1 ஹவர் ஃபோன் ஃப்ரீ டைம் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி மார்னிங்கில் ஃபோன் பற்றி கவலைப்படாமல் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஸ்க்ராலிங் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆன்சைட்டி ஆட்டோமேட்டிக்லி குறையும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃபோன் அவாய்ட் பண்ணுங்கள். ஹேபிட் 9 ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ஆஃப்டர்நூன் நேப். நைட்டில் 7 to 8 ஹவர்ஸ் தூங்குங்க. ஆஃப்டர்நூனில் 20 மினிட்ஸ் அது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ரெக்னன்சியில் பாடி அதிகமாக வேலை பண்ணுது. ஸோ அதுக்கு ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஹேபிட் 10 அவாய்ட் செல்ஃப் மெடிகேஷன். ஹெட்டேக், கோல்ட், ஃபீவர் எதுவாக இருந்தாலும் டேப்லெட்ஸ் நீங்களாக வாங்கி சாப்பிடாதீங்க. டாக்டர் அட்வைஸோட மட்டும் டேப்லெட்ஸ் சாப்பிடுங்க. இந்த ஹேபிட் ப்ரெக்னன்சியை ரொம்ப செக்யூராக வைக்கும். ஸோ அம்மா, ப்ரெக்னன்சிங்கிறது சிரமம் கிடையாது, அது ஒரு புதிய எக்ஸைட்மெண்ட். இந்த 10 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பாடியையும் பேபியும் ஆரம்பத்திலேயே ஸ்ட்ராங்காக டெவலப் ஆக்கிடும். ஸோ யூ ஆர் டூயிங் கிரேட் அம்மா. காமாக இருங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. பேபி இன்சைட் இஸ் க்ரோயிங் பியூட்டிஃபுல்லி. ஸோ ஹாப்பியாக இருங்க, உங்கள் ப்ரெக்னன்சியை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.